காதலர் தினத்துக்கு வரும் ஜீவியம் படம் செம கொண்டாட்டத்தின் ரசிகர்கள். ஏகே வெங்கட் பிரபு சந்திப்பு மீண்டும் உருவாகிறதா மாஸ் கூட்டணி? பூஜா ஹெக்டேவை வாயடைக்க வைத்த சிறுவன் வைரலாகும் கியூட் வீடியோ. ரஜினியுடன் பைக்கில் சுற்றிய நடிகை துரத்தி வந்து பிடித்த பிரபலத்தின் தந்தை. மனசு விட்டு பேசுங்க, பாலாவுக்கு அட்வைஸ் செய்த பிரபல இயக்குனர். பிரதீப் ரங்கநாதனை காப்பி அடிக்கிறாரா அபிஷன்? ரெக்கை கட்டும் விமர்சனங்கள். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். அண்மை காலமாவே ஸ்டார் ஹீரோக்களோட திரைப்படங்கள் திரையரங்குகளை ரீரிலீஸ் ஆகி புது படங்களை காட்டிலும் ஹிட் அடிக்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பண்டிகை காலங்கள்ல இப்படி புது படங்களை போலவே 90s சூப்பர் ஹிட் படங்கள் அவ்வப்போது ரீரிலீஸ் ஆகுது. அந்த வகையில வரக்கூடிய காதலர் தினத்துக்கும் ஒரு ஹிட் படம் வெளியாக இருக்குது. காதலர் தினத்துல ஜீவியம் படம் இல்லைன்னா எப்படி? அதான் அவரோட மேக்கிங்ல வெளியான ஒரு முக்கியமான படத்தை 25 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் ரீரிலீஸ் செய்யறாரு தயாரிப்பாளர் ராகுல். 25 வருஷம்னு சொன்னப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஆமா, சாக்லேட் பாய் மாதவன் நடிப்புல ரீமாசன் ஜோடியா நடிச்சு ஹாரிஸ் இசையில தவிர்க்க முடியாத 90s கிட்ஸ் படமா உருவான மின்னலை திரைப்படம் தான். ஹாரிஸ் இசையில தவிர்க்க முடியாத 90s கிட்ஸ் படமா உருவான மின்னலை திரைப்படம் தான் இந்த காதலர் தினத்துக்கு ரீட்ரீக் கொடுக்க போகுது. காதல் வயப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 90s கிட்ஸுக்கும் ஏர்லி 2K கிட்ஸுக்கும் ஒரு நல்ல பிளாஷ்பேக் திரை அனுபவமா மட்டும் இல்லாம பூ போல் என் நெஞ்சை பொய்தவளே அப்படின்ற பாடல் தொடங்கி 5 நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை, அதில் நனைந்தது 100 ஜென்மங்கள்னு காதல் மழையில மூழ்கி நனையவும் திரையரங்குகள்ல இந்த படம் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு பேசிக்கிறாங்க இணையவாசிகள். அப்புறம் என்ன, February 13 நீங்களும் திரையரங்குக்கு போக தயாரா? மங்காத்தா ரீரிலீஸ் அண்ட் மெகா வெற்றிக்கு அப்புறமா அபுதாபியில ஒரு முக்கியமான ரீயூனியன் ஏகே ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. மங்காத்தா திரைப்படத்தோட ரீரிலீஸ் ரசிகர்களிடையே மீண்டும் பெரிய கொண்டாட்டமா மாறி பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்ததை பார்த்தோம். 14 வருஷம் கழிச்சு வெளியான படத்தை ரசிகர்கள் திருவிழா மாதிரி கொண்டாடி தீர்த்த பல வீடியோக்கள் திரும்ப இணையத்துல உலா வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, சிவனேன்னு தன்னோட போக்குல ரேசிங்ல கவனம் செலுத்திக்கிட்டு அபுதாபியிலேயே நீண்ட நாட்களா தங்கியிருக்க நடிகர் அஜித் குமார், ஆனா அங்க போனாலும் அவரை விடமாட்டோன்னு அப்பப்போ அவரை பல திரையுலக ஸ்டார்கள் நேர்ல போய் சந்திக்கிறாங்க. அங்க அவர் கூட புகைப்படங்களும் எடுத்துட்டு அதை தங்களோட சோசியல் மீடியா பக்கத்திலையும் வெளியிடுறாங்க. அப்படி மங்காத்தா இயக்குனர் அபுதாபியில தன்னோட ஹீரோவோட ஒரு ரீயூனியன் நடத்தியிருக்காரு. இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகர் அஜித் குமார் 2 பேரும் சந்திச்சு உரையாடின புகைப்படங்கள் இணையத்துல பரவ அது ரசிகர்களிடையே பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். மங்காத்தா நினைவுகள் மீண்டும் உயிர்ப்பித்த இந்த சந்திப்பு ஏகே வெங்கட் பிரபு கூட்டணியை மீண்டும் திரையில பார்க்க முடியுமா அப்படின்ற எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. ஆர்டிஸ்டுக்கு முன்னாலேயே ஒரு ஆர்ட் உருவானா எப்படி இருக்கும்? மோனிகா பாடல்ல நடனமாடி அந்த சிக்னேச்சர் டான்ஸுக்கு நடிகை பூஜா ஹெக்டே ஆர்டிஸ்டா மாறியிருந்தாங்க. ஆனா அவருக்கு முன்னாடியே போய் கெத்தா மாசா ஒரு டான்ஸை போட்டு ஒரு சுட்டி பையன் டான்ஸ் ஆடின வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. சம்பவம் நடந்தது ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்த கலாச்சார நிகழ்ச்சியில தான். இந்த நிகழ்ச்சியில நடிகை பூஜா ஹெக்டே கலந்துட்டாங்க. மேடை ஏறி மோனிகா பாட்டுக்கு பூஜா நடனமாட தொடங்குறாங்க. ஆனா கூலி படத்துல வர மாதிரி அவங்கள சுத்தி இருந்த டான்ஸ் டீமுக்கு பதிலா இந்த முறை குட்டீஸ் டீம் அவங்கள சூழ்ந்து நடனமாடுது. இந்த கூட்டத்துல பூஜாவுக்கு முன்னால ஆடின ஒரு சுட்டி பையன் பூஜாவையே மிஞ்சி ஃபயரா ஆடின டான்ஸ் தான் நெட்டிசன்கள் மனசை கொள்ளையடிச்சிருக்கு. இதை பார்த்த பூஜா ஹெக்டே அந்த சுட்டி பையனை மனசார பாராட்டினது மட்டும் இல்லாம வீடியோவை பார்த்த இணையவாசிகளும் பாராட்டுகளையும் லைக்ஸுகளையும் குவிச்சிட்டு வராங்களாம். தமிழ் சினிமால ரஜினியுடன் இணைந்து ரங்கா, போக்கிரி ராஜா உள்ளிட்ட பல ஹிட் படங்கள்ல நடித்தவர் ராதிகா.
இந்த நிலையில அண்மையில பேட்டி ஒன்றுல ரஜினியுடன் சேர்ந்து சென்னையை சுற்றி பார்க்கும் போது நடந்த சுவாரஸ்ய அனுபவம் குறித்து வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க ராதிகா. இது தொடர்பா அவர் பேசும்போது, நானும் ரஜினியும் ஒரு நாள் பைக்ல சென்னையை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்க பைக்கை துரத்தி வந்து ஒரு கார் வேகமா மோதுவது போல நின்னுச்சு. காரில் வந்தது வேற யாரும் இல்ல, ரஜினி மனைவி லதாவின் சகோதரரும் அனிருத்தின் தந்தையுமான ரவி ராகவேந்திரா தான். ரஜினி வேறொரு பெண்ணுடன் இரவில் ரகசியமா பைக்கில் செல்வதா எண்ணிட்டு அவர் எங்கள் பைக்கை துரத்திட்டு வந்து நிறுத்தினாரு. ஆனா நாங்க வெளியில வந்த விஷயம் லதா ரஜினிகாந்துக்கும் நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல நான் கடவுள், நந்தா, பரதேசி போன்ற ஹிட் படங்களால முன்னணி இயக்குனரா அறியப்படுறவர் பாலா. சீனியர் இயக்குனரான இவருக்கு மற்றும் ஒரு ஹிட் இயக்குனரான மாரி செல்வராஜ் அட்வைஸ் ஒன்று கொடுத்திருக்காரு. தமிழ்ல மாரி செல்வராஜ் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வரும் நிலையில பாலா கடைசியா இயக்கிய சில படங்கள் பெரிய வெற்றியை பெறல. இந்த நிலையில இருவரும் ராஜமுருகன் இயக்கத்துல மயிலாட் பட நிகழ்ச்சியில ஒன்னா சந்திச்சாங்க. அப்போது பேசிய பாலா, நான் மேடையில் ஏறும்போது இங்கேயாச்சும் 2 நிமிஷம் அதிகமா பேசுங்கன்னு மாரி செல்வராஜ் சொன்னாரு. தனியா இருக்காதீங்க, நிறைய பேர் கூட கலந்துரையாடுங்கன்னு சொன்னாரு. அவர் தான் இப்போதைக்கு என்னோட வழி நடத்தி இந்த நட்பு இப்படியே தொடரணும்னு நம்புறேன்னு பேசியிருக்காரு. பாலா கொஞ்சம் கடுமையான நபரா இருந்தாலும் சக இயக்குனர் சொன்னதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பாராட்டி பேசினது சினிமா வட்டாரத்துல ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் இயக்குனர் அபிஷன். அந்த படம் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில அடுத்து அவர் இயக்கத்துல என்ன படம் வரும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அவர் ஹீரோவா நடிக்கும் படத்தோட அப்டேட் தான் வந்துச்சு. அந்த வகையில அவர் நடிச்சு தற்சமயம் வெளியான கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் திரைப்படம் வித் லவ். கதை கொஞ்சம் வித்தியாசமா இருப்பதாகவும் ஹீரோயின் அனஸ்வராவின் நடிப்பு சிறப்பா இருப்பதாகவும் சில பாராட்டுகள் படத்துக்கு வந்தாலும் அபிஷனை கலாச்சு சில பதிவுகளையும் வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அதாவது பல இடங்கள்ல அபிஷனோட நடிப்பு செயற்கையா இருப்பதாகவும் அவரோட நடிப்பு பிரதீப் ரங்கநாதனோட காப்பி மாதிரி இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதனே தனுஷோட காப்பின்னு பேசப்பட்டு வரும் நிலையில அவருக்கே இவர் டூப்பான்னு நெட்டிசன்கள் பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.